விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தில் 12ஆம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு. குரு வக்கரம் அடைகிறார். உங்கள் ராசிநாதன் 1-10 கூடையவன் வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருகிற அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமாகி அடுத்த வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த 4 மாதங்கள் நல்ல பலன்களாக இருக்குங்க. அதாவது குரு ஒரு வருடக்கோள், அதனால நிலையான பலன்களை கொடுப்பாரு. அதாவது பேங்கில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி குருவுடைய பலன்கள் நீடித்து நிலைத்து பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த ராசி மீன ராசிக்கு குரு அளவற்ற பலன்களை கொடுக்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு 4 மாத நாட்கள் நல்லா இருக்கும். வக்கரம்னா என்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்போது வக்கரம் அடைவார். சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இப்போ சூரியன் கன்னியில் இருக்கிறார். அவருக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு ரிஷப ராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது மகரத்துக்கு வரும்போது, குருவுக்கு 5ஆம் இடத்துக்கு வரும்போது, சூரியனுக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அந்த காலகட்டத்தில் குரு ரோஹிணி 3ஆம் பாதத்தில் இருப்பார். ஸோ மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோஹிணி 3ஆம் பாதம் வர வரைக்கும் குரு வக்கர நிலையில் தான் இருப்பார். 4 மாத காலம், கிட்டத்தட்ட 4 மாத காலம் குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு. பின்னோக்கி வர்ற தோற்றம் இது ஒரு நிகழ்வு தான், சரியா? இது ஒரு தோற்றம் தான். பின்னோக்கி வருகிற அமைப்பு பேர் தான் வக்கரம்னு சொல்கிறோம். அதன்படி குருவுடைய வக்கர பயிற்சி எல்லா ராசிக்குமே ஒரு வித மாற்றத்தை கொடுக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன். அதாவது மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் அவர் தான், புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான், பிள்ளைகள் விஷயத்தில் உள்ள உறவை நிர்ணயிக்கிறவர் அவர் தான். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு, தொடர்பு, அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைகளால் நீங்கள் அடைகிற பெருமைகள் எல்லாத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். அதுபோல் புத்திர பாக்கியத்தும் குரு பகவான் தான் காரணம். அதுபோல் ஃபினான்ஸ், உங்கள்கிட்ட இருக்க பணப்புழக்கம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை எப்படி நீங்கள் நிர்வகிக்கிறீங்க, எவ்வளோ சேமிக்கிறீங்க, அந்த சேமித்த பணத்தை வச்சுட்டு என்னென்ன பொருள் நீங்கள் வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் குரு பகவான் தான். அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற நகைகளுடைய இருப்பு, தங்கம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், நகையுடைய இருப்பு, பேலன்ஸு எல்லாத்தையும் குரு தான் சொல்வார். ஒரு மனிதனுக்கு பணம் அண்டு பொருள்கள் இதை பற்றி ஒரு புரிதலை கொடுக்குறவரும் குரு தான். அதனால தான் பொன்னானன் அப்படிங்கிறோம். ஒரு மனிதனுக்கு தங்கம், நகை சம்மந்தப்பட்ட ஆசை இருக்குது. அடிக்கடி அவர் நகை வாங்குறாரு, நகை கடைக்கு போகிறாரு. உடம்புல கையில், காதில், கையில், கழுத்தில், பெண்கள்னால் இப்போ உடம்புல ஆபரணம் நிறைய போடுவாங்க பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு நகை ரொம்ப முக்கியம். அதனால தான் பெண்களை பொண்ணழகு அப்படிம்பாங்க. ஏன்னா பொண்ணு பெண்களுக்கு ரொம்ப அழகு. ஏற்கனவே பெண்ணுனாலே அழகு தான். பெண் அழகுக்கு பொண்ணு அழகு கூடுதல் அழகை சேர்க்கும். ஆண்களும் நகை போடுறாங்க, செயின் போடுறாங்க, கையில் மோதிரம் போடுறாங்க, இப்போ பிரேஸ்லெட்டு இப்படிலாம் போட்டுக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அது கூடுதல் ஆர்வத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். ஸோ ஒரு பணத்தின் மேலேயும் சரி, ஒரு பொருள் மேலேயும் சரி, தங்க பொருள் மேலேயும் ஆர்வத்தை கொடுக்குற குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது மீனராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் சாரத்தில் தான் அவர் வக்கரம் அடைகிறாரு. சந்திரன் சாரத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 2 கிரகங்களுமே வேண்டிய கிரகங்கள் தான். ஸோ மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. இந்த 7.5 சனியில் குரு வக்கரம் அடைகிறது மிகச்சிறப்பாக இருக்குது, சரியா? அதுபோக சனி பகவானும் வக்கரத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். சனி பகவான் 15-11 வரைக்கும் வக்கர நகரத்தில் இருப்பார். அதுக்கடுத்து நேர்கதியில் பயணிப்பார். சனி பகவானுடைய தாக்கத்தில் ஒரு பக்கம் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே அதை பேலன்ஸ் பண்ணுவார் குரு பகவான். 3ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு அவர் 2ஆம் இடத்தை நோக்கி வரதுனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணுவார். கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. உங்கள் பேச்சுவார்த்தை இனிமையாக இருக்கும். உங்கள் பேச்சுகிற பேச்சை மற்றவங்களாம் கேட்பாங்க. உங்கள் பேச்சு எடுபடும். ஏழை சொல்ல அம்பலத்துக்கு வருமா அப்படி ஒரு கேள்விக்குறியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. மீனராசியுடைய பேர் எடுபடும், சரியா? உங்கள் பேரை நீங்கள் பேசுகிற பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. ஒரு சபையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 7.5 சனி விரைய சனியில் குரு வக்கர பயிற்சி மீனராசிக்கு ஒரு பெரிய பில்லராக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும், சரியா நேரில்? அதுபோல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் குரு பார்வைக்கு வராரு. சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குருவை பார்ப்பார். ஸோ இது கூடுதல் சிறப்பு தான். அதுக்கடுத்து புதனுடைய அமைப்பு நல்லா இருக்குது. புதன் 8ஆம் இடத்துக்கு வருவார். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். சூரியனும் 8ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பு இல்லை. சூரிய பயிற்சி மட்டும்தான் இப்போதைக்கு சிறப்பாக இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் நீசம் அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ குரு பயிற்சியை ஒட்டி உங்களுக்கு சூரிய செவ்வாய் 2 பேருடைய சஞ்சாரம் நல்லா இருக்காது. மற்ற சுக்கிர புதன் உடைய சஞ்சாரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ராசிநாதன் 1-10 கூடையவன், உங்கள் ராசிநாதன் 1-10 கூடையவன் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தொழில் மூலிமா பணம் வரத்து அதிகமாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு ரிஷபத்தில் வக்கரமாகி மேசத்தை நோக்கி வராரு. ராசி பயிற்சி ஆகலை, அவர் நட்சத்திர பயிற்சி தான் ஆகிறாரு. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு வேண்டிய 6ஆம் இடம், ராசிக்கு வேண்டிய 8ஆம் இடம், ராசிக்கு வேண்டிய 10ஆம் இடம் நல்ல விதமாக இருக்குது, சரியா? 6, 8, 10 நல்ல விதமாக பார்க்கப்படுறதுனால
உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிக நல்லா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குற மீனராசினியர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும். அடுத்து வருகிற 4 மாத காலங்கள் குறிப்பாக அரசில் கஜனா வேலை, நிதி அமைச்சகம், பணத்தொடர்பில் இருக்கிறவங்க, வருவாய் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வெளிநாடு வெளிமாநில தொடர்பு கொண்ட மீனராசினியர்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து இந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, கலைப்பொருட்கள், திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டது, இன்னும் நிறைய சொல்லலாம். ஜனரஞ்சமான பொருட்கள், வாசனை திரவியங்கள், அப்புறம் நிறைய இன்றைக்கி இருக்குது. மனித வாழ்க்கைக்கு, ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு தேவைப்படுற பொருட்கள், என்டர்டெயின்மெண்ட் பொருட்கள், அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாட்டில் போய் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறாங்க, மல்டி மால் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, பியூட்டி பார்லர், இப்படி நிறைய சொல்லலாம். அதாவது மனிதனுக்கு வந்து ஆடம்பர அத்தியாவசியம் சொல்ல முடியாது, ஆடம்பர சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக வந்து வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வெளிநாட்டில் கார் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். அதுபோக அந்த கார்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இப்படி பலதரப்பட்ட தொழில் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்காட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அந்த அமைப்பு வந்து இப்போ நல்லா இருக்கிறதுனால மீனராசியை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, நான் சொன்ன தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, எல்லா தொழிலும் ஒன்று ஒன்றா பிரித்து சொல்ல முடியாது. நான் அதோடைய ஹெட்டிங் மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன். அதாவது எப்படின்னா, அது வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கோங்களேன். அங்கே பலதரப்பட்ட பொருட்கள் இருக்கும். நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சாப்பிட்ற சாப்பாடும் இருக்கும், சாப்பாடுக்கு தேவையான அரிசி பருப்பும் இருக்கும், மற்ற பொருட்களும் இருக்கும், நம்ம ஆடம்பரத்துக்கு தேவையான பொருட்களும் இருக்கும். சரியா, நம்ம அதை பார்த்து வாங்க தான் செய்கிறோம். இன்றைக்கி ஒரு மாலுக்கு போயிட்டோம்னா மாலில் எல்லாமே இருக்குது. காய்கறியிலேருந்து பெரிய பெரிய ஜவுளி, நகைக்கடை கூட ஒரு மாலில் வச்சுருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, மல்டி லெவல் எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, ஒரு இடத்துல பலதரப்பட்ட பொருட்கள் கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வாரத்தில். ஒரு இடத்துல பலதரப்பட்ட பொருட்கள் கிடைக்கும். மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கும், ஆடம்பர பொருட்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இடம் வச்சு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அது ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன். கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் தொடர்புல உள்ள தொழில் பண்ணுறவங்க, சரியா, அவங்க நேரடியாக பணம் பெறாங்களோ மறைமுகமாக பெறாங்களோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அந்த பணம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, பணத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பண விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா, இப்போ வந்து ஆடிட்டரில் என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனுக்கு உள்ள வருவாய்க்கு வந்து கணக்கு பார்க்குறாரு. சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணுறவங்களோட வேலை என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து வருமானம் எவ்வளோ வாங்குறாங்க, அதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஃபைல் பண்ணுறது, அதுதான் அவங்களோட வேலை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமான வரி கட்டணும். அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டரை பார்த்து நம்ம வந்து அவர்கிட்ட இந்த ஃபைலை சப்மிட் பண்ணணும். அது மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய தொழில் நேச்சர் என்னென்னா, ஒருத்தருடைய வருமானம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஸோ அது அங்கே பணம் தான் வருது. அப்படிப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், அதே நேரத்தில் மரியாதையும் இருக்கும். அதுதான் முதலே சொன்னேன், ஏழை சொல் அம்பலத்துக்கு வரும்னு. உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். உங்கள் முயற்சி நல்லா இருக்கும். உங்களுடைய செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். மற்றவங்களோட பாராட்டுக்கு உரியவராக ஆவீங்க. உங்கள் முயற்சி செயலை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க, அதனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தபோதிலும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சரியா, நேரில் தேவ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. வாய்க்கு ருசியாக இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாதீங்க. அது வயிற்று பிரச்சனை வரும், செரிமான பிரச்சனை வரும். சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. வாயை கட்டிக்கணும். அதாவது கண்டதை பார்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயதாகிடுச்சுன்னா நம்ம வந்து சாப்பாடு விஷயத்தில் ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணும். ஸோ உணவு கட்டுப்பாடு இந்த நேரத்தில் ரொம்ப கவனம். சரியா, நேரில் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். எந்த ஒரு முடிவை எடுக்கும்போதும் சரி, எதனாச்சும் ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கும்போதும் சிந்தனை பண்ணுங்கள். சரியா, சிந்தனை பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த காரியத்தில் இறங்குங்க. ஏன்னா தைரியமாக டக்குன்னு ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. தைரியம் வேணும். ஒரு காரியத்தில் வந்து நம்ம வந்து டக்குன்னு தைரியமாக செய்யலாம். ஆனால் இறங்கிறதுக்கு முன்னாடி சிந்தனை பண்ணணும். வீரம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமாகவும் இருக்கணும். அதை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்காமல் செஞ்சுட்டு பக்க வழிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை, 2-9 கூடவும் நல்ல நிலைமையில் இல்லை. அவர் அடுத்த 5ஆம் இடத்துக்கு போனாலுமே நீசம் அடைவார். அடுத்த 6ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. அக்டோபர் 20ஆம் தேதி தான் செவ்வாய் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கிட்டு 45 நாள் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த வருஷம் போயிடும். சரியா, 2024 போயிடும். 2025 ஜனவரிக்கு மேலே தான் அவர் 6ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, ஏன்னா மீன ராசிக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குற கிரகங்கள் வந்து மொத்தமே 3 கிரகங்கள் தான்.
அதில் 2 கிரகங்கள் வந்து குரு செவ்வாய், 3வது கிரகம் வந்து சந்திரன். சந்திரன் வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து அப்பப்போ ஏதோ வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் பலன்களை கொடுப்பார் வழிய நீடித்து கொடுக்க மாட்டார். குரு வந்து நீடித்து கொடுப்பாரு. அவருக்கு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு 4 மாத காலத்துக்கு நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கும். நான் சொல்கிற சில விஷயத்தில் கவனமாகவும் இருக்கணும். அதாவது உங்களுக்கு சில லாபங்களும் இருக்குது, சில நஷ்டங்களும் இருக்குது. நஷ்டங்கள் வந்து மெயினாக எதில் சார் இருக்குது அப்படின்னா தேக ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. சரியா, தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் எடுக்கிற சில செயல்பாட்டிலையும் இருக்குது. அதனால் தேக ஆரோக்கியம்னா என்ன, சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செயல்பாடில் வந்து சிந்தனையாக இருக்கணும். சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது உண்டோ, அது மாதிரி எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தனையோடு இருக்கணும். அதுதான் சொன்னேன், வீரமாகவும் இருக்கணும், விவேகமாகவும் இருக்கணும். ஓகே நேயர்களே, அதுக்கடுத்து செவ்வாயோட செயல்பாடு சரியில்லை. சரியா, 2-9 கூட்டணி செயல்பாடு சரியில்லைன்னா குடும்பத்தில் அப்பாவுடைய செயல்பாடுக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருப்பீங்க. சரியா, தகப்பன் உறவுமுறையில் சில பிரச்சனைகள் வரும். அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. காரிய வெற்றியிலையும் சில தடுமாற்றங்கள் இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை உங்களால் சந்திக்க முடியாது. உடன் பிறந்த சகோதர விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களால சில பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல தான் நீசம் அடைகிறாரு. பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் புரிதலாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ செவ்வாய் ஏன் எழுத்துன்னா, செவ்வாய் வந்து மீனராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம். அவர் இப்போ நல்ல நிலைமையில் இல்லை. 4ஆம் இடத்துலையும் பகமைப்பட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து 5ஆம் இடத்துல நீசம் அடைவார். அவர் சந்திரன் வீட்டில் நீசம் அடைஞ்சாலுமே சந்திரன் வளர்பிறை தெய்வருக்கு உட்பட்ட கிரகம். ஸோ தெய்வீக காலங்களில் கொஞ்சம் கூடுதல் சுமையாக இருக்கும், கூடுதல் கஷ்டமாக இருக்கும். 7ரை சனியில் வேறு இருக்கிறீங்க. நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் மறுபடியும் நேர்கதிக்கு வந்துடுவார். வந்துட்டாருன்னா தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கூடுதல் தாக்கமாக இருக்கும். மீனராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கூடுதல் தாக்கமாக இருக்கும். உத்தரட்டாதி வந்து நீங்கள் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த 7ரை சனியுடைய தாக்கத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இருந்த போதிலும் இந்த குரு வக்கரம் வந்து இப்போதைக்கு இடைக்காலத்தில் நிவாரணம் தான். உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்பயும் போல் வழிபாடு பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ராசியில் ராகுவும் இருக்கிறாரு, சனி பகவான் சாரத்தில் வாங்கியிருக்கிறாரு. அம்மனை கும்பிடுங்க. துர்க்கை அம்மனோ காளியம்மனையோ ராகு வழியில் கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ராகு வழியில் துர்க்கை அம்மன் வழிபாடையோ காளியம்மன் வழிபாடையும் பண்ணுங்க. அடுத்து சனி பகவானும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே நேர்கதியில் பயணம் பண்ணிடுவார். அந்த காலகட்டத்தில் சனிதோறும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை கும்பிடுங்க. சிவன் கோயிலில் துர்க்கை அம்மனும் இருக்கும், துர்க்கை அம்மனையும் கும்பிடுங்க. சனி பகவானுக்கு வழக்கு போட்டுவாங்க. சரியா, அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் அந்த வழிபாடு. சிவனாலயத்துக்கு மீனராசினியர்கள் நான் வருங்காலத்தில் அடுத்தடுத்து போகணும். ஏன்னா சிவன் ஆலயத்தில் தான் நிறைய தெய்வங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எந்தெந்த கிரகங்களால் பாதிக்கப்படுறீங்களோ அதுக்கு வந்து உதவி பண்ணுற தெய்வங்கள் நிறைய இருக்குது. சூரியன் சிவனை கும்பிட்டோம்னா சூரியனோட அனுக்கிரம் முழுமையாக கிடைக்கும். அடுத்து துர்க்கை அம்மன், ராகு. அடுத்து வந்து சனி பகவானுக்கு அங்கே சனி சன்னிதியே இருக்கும். காலபைரவர் இருப்பார். காலபைரவர் இருக்கும்பொழுது சனிக்கும் செவ்வாய்க்கும் நல்லது. செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால தான் சிவன் கோயிலுக்கு போக சொல்கிறேன். அங்கே முருகப்பெருமான சன்னதியும் இருக்கும் சிவன் கோயிலில். அதனால் சிவன் கோயிலுக்கு மீனராசிகள் அடிக்கூற செல்வது வந்து இப்போதைக்கு உள்ள நல்ல நிலைமை தான். சரி, இப்போதைக்குள்ள நிலைமைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதாவது ஆலய வழிபாடை வந்து நமக்கு கோச்சாரத்தில் கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணணும். சில நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன், புதன், சனி பகவான் சரியில்லாத நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஆனால் சனி பகவான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனாலும் ஒன்று தான், சிவன் கோயிலுக்கு போனாலும் ஒன்று தான். ஏன்னா அவர் வந்து ஈஸ்வர் பட்டம் பெற்றவர். அதனால் சிவன் கோயிலுக்கு போனாலும் நல்லதான். ஏன்னா சிவன் கோயிலில் தான் சனி பகவானுக்கு சந்நிதி இருக்கும், பெருமாள் கோயிலில் இருக்காது. ஏன்னா நிறைய நேர்களுக்கு எதை கும்பிடணும், எப்படி கும்பிடணும்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, வரப்போதை நம்மளால் தடுக்க முடியாது, நம்ம அதை மாற்றவும் முடியாது. சரணாகதி தான் அடைய முடியும். இறைவன்கிட்ட போய் நம்ம கோரிக்கை சொல்லலாம், அவன் காலில் விழுந்து கும்பிடலாம், நம்ம பிரச்சனையெல்லாம் இறைவன்கிட்ட கொடுக்கலாம். நம்ம ஒரு பயபக்தியோடு இறைவனை வணங்கிட்டு வரலாம். அதுக்கு மேலே எல்லாமே நடக்கிறதெல்லாம் இறைவனுடைய செயல், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இன்னும் எல்லாமே அவனுடைய கையில் தான். அவனால தான் நம்ம பூமியில் பிறந்தோம். சரியா நேர்களே, அதனால் முடிவை இறைவன்கிட்ட விட தான் சால சிறந்தது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், சிவன் கோயிலுக்கு போகிறது மீனராசிரியர்களுக்கு இப்போதைக்கு ஒரு அருமருந்து. சிவன் கோயிலுக்கு போங்க, அதுதான் சிறந்த வழி. சிவனை அணுகிறது தான் நல்ல வழி. பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களும் போங்க, நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். புரட்டாசி மாதம் போங்க, பெருமாளையும் கும்பிடுங்க. இருந்தாலும் இப்போதைக்குள்ள கிரக நிலைகளுக்கு ஒரே இடத்துல போயிட்டு வந்தோம்னா நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு வந்துடலாம். அங்கிட்டு அலைய வேண்டாம். சரியா, சிவபெருமானை கும்பிடுங்க,
காலபைரவரை கும்பிடுங்க. முருகப்பெருமான் சன்னதி இருக்கும், முருகப்பெருமானை கும்பிடுங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுவாங்க, நல்ல விதமாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க. சரியா? இதை வந்து நீங்கள் எந்த கிழமை சார் செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் அல்லது சனிக்கிழமை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வருது மீனராசிகளுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, குரு பெயர்ச்சி வக்கர பெயர்ச்சிக்கும் இந்த வழிபாடுக்கு சம்பந்தம் இல்லை. சரியா? குரு வக்கரமாகி வர்றது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். உபசேன சாணத்தில் கிரகங்கள் வக்கரம் அடைந்து நல்ல இடத்துக்கு தான் வரும். சரியா? உபசேன சாணங்கள் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். அதனால் இந்த அடுத்து வருகின்ற 4 மாத காலத்துக்கு குருவினுடைய அனுக்கிரகம் வந்து மீனராசிக்கு முழுமையாக கிடைக்கும். குருவோட அனுக்கிரகம் என்ன சார்னா, அவருடைய காரகத்தை நல்லபடியாக செய்வார். கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். தனகாரங்கள் அல்லவா, நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் நல்லபடியாக இருக்கும், செய்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போய்ட்டு வருவீங்க. தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஆலய திருப்பணிகள், ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குரு புத்திரகாரகன். புத்திரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா தான் இருக்கும். இருந்த போதிலும் 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரகத்துவம் உள்ள கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே ஆதிபத்தியத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காருறது நல்ல விசேஷம் கிடையாது. அதுபோல் 5 கோடி சந்திரனும் வளர்பிறை தேய்பிறை காலத்தில் இருக்கிறதுனால அந்த தேய்பிறை காலத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் குரு ஒரு 50% உங்களுக்கு நல்லது செய்வார். அதாவது ஆதிபத்திய விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுத்துருவார். இன்னும் 10ஆம் இடத்துக்கு உள்ள காரியத்தில் நல்லபடியாக செஞ்சுருவார். ஆதிபத்திய விஷயத்தை செஞ்சுருவார். காரகத்துவம் 2 தனகாரகன் புத்திரகாரகன், அதில் தனத்தை முழுமையாக கொடுத்துருவார். புத்திர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல பாவகரம் தொடர்பு இருக்கிறதுனால அதில் சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். முழுமையாக கிடைக்காது, அவ்வளோதான். பின்னடைவுன்னா என்ன, மொத்தமாக இல்லாமல் போகாது. பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கோமோ அது அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. நம்ம அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து முழுமையாக கிடைக்காது. நம்ம நினைப்புக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. சில சமரசத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் சில காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும். அதை தான் சொல்கிறேன். சரியா நேர்களே? இப்படி தான் பலன்கள் போகும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் புள்ளிவாரமாக தான் சொல்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இருந்தாலும் புரிந்தவர்களுக்கு தெரிஞ்சால் நல்லது தான். ஓகே, கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய மற்ற கிரகம் சுக்கிரன் புதன்லாம் ஒரு நல்ல நிலைமையில் வராங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். புதன் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் தான். அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து ஸ்தான பலம் தான் வருவார். சரியா? ஸ்தான பலம் வருவார். அடுத்து 9ஆம் இடத்துக்கு வருவார், குரு பார்வைக்கு வருவார். புதன் 8ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கணவன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? வருகிற 13ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே புதன் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் மறைவார். 7 கூடியவன் 8ஆம் இடத்துல மறைகிறது கணவன் விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கணவன் விஷயத்தில் கவனமாக இருங்க. இருந்த போதிலும் புதன் ஸ்தான பலம் தான் படுறாரு. வீடு கொடுத்தவன் வலுவாக தான் இருக்கிறார் சுக்கிரன். மற்ற பிரச்சனை ஒன்றும் இல்லை, பலன்கள்லாம் நல்லபடியாக கொடுப்பாரு. இருந்தாலும் கணவன் விஷயத்தில் சில கணவன் மனைவி விஷயத்தில் சில இது இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். சில மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா நேர்களே? பிரிதல் இருக்கும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறது, கொஞ்சம் பார்க்காம இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இப்படி சில காரியங்கள் நடக்கும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த குரு பயிற்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, குரு வக்கர பயிற்சிக்கும் புதனுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் மற்ற கிரகங்களை பற்றி அனலைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். சுக்கிரன் நிலைப்பாடு பரவாயில்ல, ஒரு நல்லா தான் இருக்குது. அடுத்தடுத்து சுக்கிரனும் ஒரு நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு, 3 8 கூடியவன். ஓகே நேர்களே, இந்த குரு வக்கர பயிற்சி வந்து மீனராசிக்கு வந்து 100க்கு ஒரு 80% நல்லா இருக்கும். குருவுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.